ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெஃப்ட் ஓவர் ரைஸ் மீதமான சாதத்தை வச்சு ஒரு வீட் ஃப்ளோர் கோதுமை மாவு வச்சு ஒரு ரொட்டி செஞ்சு காமிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் நைட்டு மிச்சான ஒரு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து தேவைக்கேற்ப நம்ம வந்துட்டு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் ஓமம், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், ருசிக்கேற்ப மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா பிசையலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்ததும் தண்ணி விடக்கூடாது, தண்ணி தெளித்து தான் இது பிசையணும். ஏன்னா அந்த வெங்காயம் அந்த சாதத்தில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே நம்ம வந்து நல்லா கெட்டியாக ரொட்டி மாவு பதத்துக்கு நம்ம இது வந்து இப்போ பிசைஞ்சு எடுக்கலாம். அவ்வளோதான், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும். கொஞ்சமாக எண்ணெய் தடவி கொஞ்சமாக எண்ணெய் மேலே விட்டு பாருங்கள், கொஞ்சம் தான் நான் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது கொஞ்சம் அப்படியே நம்ம கலக்கி வைக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ இப்போ வந்து நம்ம ரொட்டி சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து நம்ம நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும் கையில். இப்போ நம்ம வந்துட்டு ரொட்டி சுட தேய்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரொட்டி தேய்ச்சிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா, நான் ஆல்ரெடி தவா போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு எவ்வளோ மெல்லிஸாக முடியுமோ தட்டிக்கிங்க. தவா சூடாயின்னு இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம திரட்டி வச்ச ரொட்டியை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த சைட் டிஷ் இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இது காலையில் ரெடி பண்ணி வச்சோம்னா ஈவினிங் வரைக்கும் அப்படியே சாஃப்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆப்ஷன். இனி சாதம் மீதி ஆகிடுச்சுன்னா கவலைப்பட தேவையே இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி ரொட்டியாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ தான். நம்ம எவ்வளோ சூப்பர். கடைசியாக வந்து நான் கண்டிப்பாக நெய் கொஞ்சம் விட்டுன்னு இருக்கேன். நெய் இல்லை பட்டர் விட்டுக்குங்க. அவ்வளோ தான். இன்னும் ரொட்டியை நான் சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ தான். நம்ம இனி சாதம் மீதி ஆகிடுச்சுன்னா கவலைப்பட தேவையே இல்லை. சூடாக இந்த குளிர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி நம்ம ரொட்டியாக நம்ம சுட்டுக்கலாம். அவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுட்டி பை கேஜிஎஃப்.